இந்த தீபிகா ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம வெண்பாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வெண்பா, ஐஸ்வர்யா கூட ரொம்பவே க்ளோஸா பழகுறாங்க. ஒரே ஆட்டோல வராங்க அப்படிங்கிறதால அவங்க 2 பேருமே அவங்களோட அன்ப பரிமாறிக்கிறாங்க. இப்ப நட்ஸ் சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சாக்லேட்ட குடுக்குறாங்க. அந்த சாக்லேட்ட பார்க்கவுமே இந்த தீபிகா பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வெண்பா எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாமா அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, ஒரே நாள்ல அது என்ன நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு நீ சொல்லுவ? யார்கிட்டயுமே வாங்கக்கூடாது. அதுவும் அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே அக்யூஸ்டா இருக்கிறாங்க. என்னோட ஸ்டேஷன்ல தான் நான் வச்சு விசாரிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவங்க குழந்தைகிட்ட நீ போய் வாங்கி சாப்பிடுறியே அப்படிங்கிற மாரி வெண்பா முன்னாடியே சொல்றாங்க. அதனால வெண்பா ரொம்பவே மன உளைச்சல் ஆகுறாங்க. எங்க அம்மா, அப்பா மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜட்ஜுமே சொல்லிட்டாங்க. ஆன்ட்டி நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி வெண்பா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த தீபிகாவ பொறுத்தவரைக்கும் வெண்பா மேலயுமே கோபத்த காமிக்கிறாங்க அப்படிங்கிறதால வெண்பா நடந்த விஷயத்தை இப்ப விஜய், மல்லி 2 பேர்கிட்டயுமே சொல்றாங்க. இதற்கு மேலேயுமே இந்த தீபிகா நம்ம மேல ஏதோ ஒரு கோபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம சுத்தி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே தெரியாது. பல பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப விஜய், மல்லி 2 பேருமே தீபன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. தீபனுமே எவ்வளவோ சமாளிச்சு பார்க்குறாங்க. இருந்தாலுமே விஜய், மல்லி 2 பேரும் விடுறதா இல்ல அப்படிங்கிறதால தீபன் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன காமிக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா மல்லி ஒரு கிராமத்துல தான் வளர்ந்தாங்க அப்படிங்கிறதால அந்த கிராமத்து சீக்வன்ஸ தான் காமிக்கிறாங்க. இப்ப மல்லியோட கிராமத்துக்கு தான் தினேஷ் அங்க போஸ்ட் ஆஃபீஸரா வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள வழியில பார்த்து சந்திக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்க்கவுமே தினேஷ் காதல் வலையில விழுந்துட்டாங்க. மல்லியோட அழகுல மயங்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மல்லிய பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு தலையா மல்லிய காதலிப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. மல்லியுமே தினேஷ் கூட நல்லா தான் பழகுறாங்க. ஆனாலுமே அத காதல் அப்படின்னு சொல்லி தினேஷ் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.